Alhamdulillah, Ashhadu an la ilaha illallah wahdahu la sharika lahu. All praise be to Allah, the Creator, the Sustainer, and the All-Knowing. We seek His help and forgiveness, and we seek refuge in Allah from the evils of our souls and our wrongdoings. Whoever Allah guides, none can misguide, and whoever Allah allows to go astray, none can guide. புகழ் அனைத்தும் கடவுளுக்கு. நம்ம உருவாக்கியவர், நமக்கு வழங்குபவர், யாவும் அறிந்தவர். கடவுளோட உதவியை நம்ம நாடியவர்களாக இருக்கோம். தேவை உள்ள அல்லாஹ் கிட்ட மட்டுமே நம்ம கேட்கக்கூடியவராக இருக்கோம். அவரோட மன்னிப்பை நாடியவராக இருக்கும். நம்மள்கிட்ட உள்ள கெட்ட விஷயங்கள்லேருந்தும் அல்லாஹ்கிட்ட தான் நம்ம அடைக்கலாம் கேட்கக்கூடியவர்களாக இருக்கும். அல்லாஹ் யாரெல்லாம் வழி நடத்துகிறாரோ அவங்கள யாராலையும் வழி கேடு பக்கம் திருப்ப முடியாது. அதே நேரத்தில் யாரெல்லாம் அல்லாஹ் வழிகேட்டின் பக்கம் அலோவ் பண்ணிடுறாங்க இந்த சென்ஸ் அந்த ஆன்மா அது வழிகேட்டை தேர்ந்தெடுத்து அந்த சைடு போகும்போது அல்லாஹ் அலோவ் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் யாராலையும் திருப்ப முடியாது. அல்லாஹ் மட்டுமே சக்தி உடையவராக இருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு பார்க்க போகிற சப்ஜெக்டு அகெயின் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் நான் இதுக்கு டைட்டில் கொடுத்துருக்கிறது 15 minutes in hell, 15 நிமிஷம் நரகத்தில் அப்படின்ட்டு. இது லிட்ரலாக மறுமையில் உள்ள நரகம் அப்படின்னு கம்பேர் பண்ணாமல் இப்போ எனக்கு ரீசெண்டாக நடந்த என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் எப்படி அதை ரிலேட் பண்ணிக்கிட்டேன், எப்படி அதை அந்த வழியை எப்படி நான் கோ த்ரூ பண்ணேன், எப்படி அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன், எப்படி அது எனக்கு வேறு வகையில் எனக்கு எப்படி திங்கிங்கை கொடுத்துச்சு அப்படிங்கிறத பற்றி இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். இப்போ 2 நாளைக்கு முன்னாடி இந்த கழுத்து வலிக்காக டாக்டர்கிட்ட போனப்போ அது எம்ஆர்ஐ எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. கழுத்துக்கு எம்ஆர்ஐ வலினா எனக்கு முதுகு பக்கம் முதுகுலேருந்து இந்த சைடு ஷோல்டர் வரைக்கும் கடுமையான வலியாக இருந்துச்சு. ஏற்கனவே இந்த பிரச்சனை ஏன்னா நான் என்னோட ஒர்க்கு கல்ச்சரு ஒர்க் ஹேபிட் எப்படின்னாக்கா ரொம்ப நேரம் சிஸ்டம்லேயே ஒரே பொசிஷன்லேயே உட்காந்து ஒர்க் பண்ணுறதுனால ஏற்கனவே எனக்கு அந்த நெக்கு ப்ராப்ளம் வலி இருந்துக்கிட்டு இருந்துச்சு. இப்போ ரீசெண்டாக கொஞ்சம் வலி அதிகமானதுனால டாக்டர்கிட்ட போனோன்னே அது எகைன் எம்ஆர்ஐ எடுக்க சொன்னாங்க. எம்ஆர்ஐயில் தெரிஞ்சிச்சு இந்த பிரச்சனைன்னு. அந்த எம்ஆர்ஐ எடுக்கும் போது அது உள்ள சுச்சுவேஷன் எப்படின்னா, நான் நவரக்கூடாது, ஈவன் எச்சு கூட முழுங்கக்கூடாது. அந்த எம்ஆர்ஐ மிஷின்குள்ளே ஒரு 10 to 12 minutes, 10லேருந்து 12 நிமிஷம் அப்படியே ஸ்டிஃபாக இருக்குன்னு, கை காலு கூட அசையக்கூடாது, அப்படியே ஸ்டிஃபாக இருக்குன்னு. சைடில் 2 பக்கமும் எனக்கு இந்த ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி வச்சு இப்படி அமுக்கின மாதிரி இருக்கும். ஏன்னா நான் தலையை நகர்த்தக்கூடாதுங்கிறதுக்காக அந்த பொசிஷனில் வச்சுட்டு அந்த மிஷினுக்குள்ளே போனோன்னே கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு வலி பில்டப் ஆகுது. ஏன்னா என்னால் நவர முடியாது, அப்படியே ஸ்டிஃபாக இருக்கும்போது வலின்னா எக்ஸ்ட்ரீம் வலி கொஞ்சம் கொஞ்சமாக பில்டப் ஆகுது. என்னால் ஈவன் ஒரு மூச்சு விடுறதுக்கே கஷ்டம் மாதிரி ஆகிடுது. நான் கை காலை அசைச்சதுனால அதேமாரி 3 தடவை வெளியில் ஒரு 5 நிமிஷம் 6 நிமிஷம் இருந்தால் என்னால் தாக்கு பிடிக்க முடியுது. அதுக்கப்புறம் என்னால் முடியல, எக்ஸ்ட்ரீமாக வலி ரொம்ப அதிகமாகிடுது. வெளியில் வந்துக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு 5 minutes வெளியில் உட்காந்துருந்துட்டு நிறையா மனசுக்குள்ளே நிறையா ஓதிட்டு திருப்பி உள்ளே போகும்போது அப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அல்லாஹ் மறுமையில் நரகத்தை எப்படி சொல்கிறாங்க, நரகம் எப்படி இருக்கும், கழுத்தில் சங்கிலியிடப்பட்டிருக்கும். கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் எனக்கு கழுத்தில் அந்த சைடு 2 சைடும் ஸ்பாஞ்ச் மாதிரி வச்சு என்னால் நவுத்த முடியாதுங்கிறதுக்கு. இது ஒரு கம்ஃபர்ட்டுக்காக வைக்கிறாங்க. ஆனால் அது ஒரு தண்டனையாக இருக்கும்போது எப்படி இருக்கும், அது நிரந்தரமாக இருக்கும் அந்த வலி. எப்படின்னாக்கா நம்மளால் விவரிக்க முடியாது மறுமையில் உள்ளது. இதெல்லாம் மறுமையை கம்பேர் பண்ணும்போது இதெல்லாம் நத்திங்கு. பட் ஆனால் இந்த வலி அந்த 12-13 நிமிஷம் என்னால் எப்படி நான் இது பண்ணேன். அதுக்கப்புறம் உள்ளே இருக்கும்போது அந்த எம்ஆர்ஐ மிஷின் ஒரு சவுண்டு கொடுக்கும், பீ 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 டக் டக் டக்குங்கிற மாதிரி அப்படியே சவுண்டு இருந்துக்கிட்டே இருக்கும்.
அந்த வழியில் அந்த நேரத்தில் எனக்கு எப்படி தோணுச்சுன்னா, இந்த பீப்புங்கும் போது நான் வந்து மனசுக்குள்ளே அல்லாஹு அல்லாஹு அல்லாஹுன்னு சொல்லிட்டு திக்ரு, அதுக்கு தகுந்த மாதிரி டோன் மாறும் போது லா இலாஹா இல்லல்லா டிக் 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 டிக்னு ஓடும்போது லா இலாஹா இல்லல்லா லா இலாஹா இல்லல்லா, அதுக்கு தகுந்த மாதிரி என் மைண்டு டியூன் ஆகிட்டு அப்படியே அல்ஹம்துலில்லாஹ் கடைசியில் வந்து எம்ஆர்ஐ கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு வெளியில் வந்துட்டேன். அதுக்கப்புறம் தான் தெரியுது இதே மாதிரி பிரச்சனை எங்கள் ஆஃபீஸில் வேற ஒரு ஆளுக்கு இருந்திருக்கு. அவரும் வந்து 3-4 தடவை ட்ரை பண்ணிவிட்டு அவரால் முடியலன்னு சொல்லிட்டு வெளில வந்துட்டார். வெளியில் வந்துட்டாங்களாம். எம்ஆர்ஐயில் அவரால் அந்த ஸ்டிஃபாக அந்த ஒரே பொசிஷனில் இருக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு. நான் இதை எதுக்கு நான் சொல்கிறேன்னா, அந்த வலியான நேரத்துலையும் நம்ம அல்லாஹ்வை நினைவு கூறுறது வந்து அது ஒரு பெரிய அருள். அந்த நேரத்தில் வந்து நம்மளோட திங்கிங் எங்கே வேணுமோ போகலாம். அல்ஹம்துலில்லாஹ் அந்த நேரத்தில் வந்து எனக்கு வந்து அந்த சவுண்டை வந்து அந்த டோனை வந்து திக்ரு மாதிரி கன்வெர்ட் பண்ணிக்கிட்டு மனசுக்குள்ளே ஓதுறதுக்கு அதெல்லாம் வந்து தானாக தோணுனது வந்து அது அல்லாஹ்வோட பெரிய அருள். அதே மாதிரி குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறாங்க, நரகத்தை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது அது வந்து அவநம்பிக்கையாளர்களுக்கு அது வந்து ரெடியாக இருக்குது. அவங்களோட இது ஸ்கின்னு வந்து எரிஞ்சு போனாலும் புது ஸ்கின்னு கொடுக்கப்படும். அதுக்கப்புறம் வந்து ப்ரெஷர் எப்படி இருக்குன்னா, ஒரு ஆளுக்கு மேலே ஒரு ஆள் போட்டு அமுக்குற மாதிரி ப்ரெஷர் இருக்கும். இதெல்லாம் வந்து நான் குர்ஆனில் அல்லாஹ் அங்கங்கே நரகத்தை பற்றின டிஸ்கிரிப்ஷன் சொல்கிறத வச்சு நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்து சங்கிலியிடப்பட்டிருக்கும், நெருப்பு வேதனை வந்து தாங்க முடியாமல் இருக்கும். அதே நேரத்தில் வந்து அவங்க வேதனையிலையும் அங்கே சொர்க்கத்தின் பக்கம் இருக்கிறவங்கள அவங்களால பார்க்க முடியுது. அவங்கள்ட்ட கெஞ்சுறாங்க, உங்கள்கிட்ட உள்ள தண்ணியை என் பக்கம் கொஞ்சம் திருப்பி விடுங்களேன், உங்கள்கிட்ட அல்லாஹ் அருள் புரிஞ்சது கொஞ்சம் என் பக்கம் திருப்புங்கிறதுக்கு. அப்போ வந்து அவங்களுக்கு ரிப்ளை என்ன வருதுன்னா, அது உங்களுக்கு ப்ரொஹிபிட் பண்ணப்பட்டது, அதாவது அவங்களுக்கு அது வந்து உங்களுக்கு இல்லாமல் ஆக்கப்பட்டிருக்கு அப்படின்னு ரிப்ளை வரும். இதெல்லாம் எவ்வளோ பெரிய கொடுமை, அதான் நிரந்தரமான கொடுமை. இதெல்லாம் பார்க்கும்போது அந்த அதை கண்டு நம்ம ரொம்ப பயந்து ஏன்னா நம்ம வாழ்க்கையில் வந்து நம்ம கேஷுவலாக நிறைய விஷயத்தை வந்து நம்ம கிராண்டடாக எடுத்துக்கிறோம். கிராண்டடாக வந்து இது இப்போ எனக்கு இந்த வலி வர்ற வரைக்கும் இந்த கழுத்து வந்து கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகுது, என்னால் வந்து ரொம்ப நேரம் ஆஃபீஸில் உட்காந்து ஒர்க் பண்ண முடியுது, என் கழுத்து என் உடம்பு வந்து அல்ஹம்துலில்லாஹ் ஹெல்த்தியாக இருக்குதுன்னு நான் வந்து அந்த மாதிரி டீப்பாக நினச்சி நான் வந்து அல்லாஹ்க்கு தேங்க் பண்ணேனான்னு பார்த்தாக்கா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இந்த கழுத்து வலி வந்த பிறகு தான் எனக்கு தெரியுது அந்த கழுத்து வலி வந்து எதனாலன்னு டாக்டர் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது, அது எப்படின்னா அந்த கழுத்து வலி வந்துச்சுன்னாக்கா அந்த நரம்பு எங்கெங்கெல்லாம் போதோ அந்த சைடு காது பக்கம், முதுகு பக்கம், அப்படி தலையில் உள்ள அந்த பிறடி பக்கம் விட்டு அந்த நரம்பு அந்த வெயின்ஸ் எங்கெங்கெல்லாம் போதோ அது என்ன காரணம்னா, என்னோட கழுத்து ஷேப்பே வந்து அது ரொம்ப நேரம் ஆஃபீஸு அதுலேயே இப்படி உட்காந்து இருக்கிறதுனால என்னோட கழுத்து வந்து அந்த ஸ்பைனல் கார்டில் ஏதோ C1 C2 C3 அந்த மாதிரி ஒரு 4 ஸ்பைனல் கார்டில் உள்ள, அதாவது முதுகு தண்டில் உள்ள லேயர் வந்து முன்னாடி பக்கம் நவந்துருக்கு. அது முன்னாடி பக்கம் நவந்தது என்ன ஆகுதுன்னா, அதோட சைடு எஃபெக்ட்டு என்னோட சதை மசிலை வந்து அமுக்குது. அது அமுக்குறது என்ன ஆகுதுனாக்கா, அந்த மசில் வந்து என்னோட நரம்பு நரம்பு அமுக்கிறதுனால தான் எனக்கு இந்த வலி அப்படிங்கிறதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அல்லாஹ் எவ்வளோ இதில் வந்து நிறையா இருக்குது. அல்லாஹ் வந்து எவ்வளோ காம்ப்ளிகேட்டடான விஷயத்தை நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு வந்து எவ்வளோ அழகாக ஃபங்க்ஷன் பண்ணுற மாதிரி அல்லாஹ் கொடுத்துருக்காங்க. நரம்பு கரெக்டாக போகணும், அது மேலே வந்து இவ்வளோ நாளாக வந்து அந்த சதை வந்து அந்த நரம்பு அமுக்காத வரைக்கும் நம்மளுக்கு தெரியல. அது அமுக்கும் போது தான் இந்த வலி எல்லாமே தெரியுது. அந்த மாதிரி ஒன்று நினச்சி பார்க்கும்போது அல்லாஹ்வோட படைப்பு எவ்வளோ மகத்துவமானதாக இருக்குது. அல்லாஹ் சொல்கிறாங்களே, நான் தான் உங்களை உருவாக்குனேன், வி டிசைன்டு ஹியூமன் பீயிங்னு சொல்கிறாங்க. அல்லாஹ் எவ்வளோ ஒரு பர்ஃபெக்ட் டிசைன்னு சொல்கிறாங்க. மனுஷனை படைச்சதை எவ்வளோ பர்ஃபெக்டாக அல்லாஹ் நம்மளை படைச்சிருக்காங்க, எவ்வளோ அழகாக நம்மளை வடிவமைச்சிருக்காங்க, எவ்வளோ அழகாக நம்மளோட மூளைப்பகுதி, முதுகுத்தண்டு, நரம்பு இப்படி போகணுங்கிறதுலாம் அல்லாஹ் வந்து எவ்வளோ அழகாக நம்மளுக்கு இதெல்லாம் வந்து இதை நினச்சி நம்ம டீப்பாக நினச்சி நம்ம தேங்க் பண்ணோமான்னு பார்த்தாக்கா கிடையாது. இந்த மாதிரியான விஷயங்கள் நம்மளுக்கு நடக்கும்போது தான் நம்மளுக்கு ரிஃப்ளெக்ஷன் வருது, அல்லாஹ் இவ்வளோ நாள் நம்மளுக்கு இதை ரொம்ப ஈஸியாக கொடுத்துருக்காங்களேன்ட்டு. ஸோ அல்லாஹ்கிட்ட கிராட்டிடியூடாக இருக்குனுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது நன்றி உடையவர்களாக இருக்கிறது. அல்லாஹ் வந்து நன்றி கெட்டவர்களுக்கு வந்து என்னென்ன தண்டனை, நன்றி கெட்டவர்களாக இருந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு
குரானில் நிறையா இடத்துல அல்லாஹ் சொல்கிறாங்க. அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கின்னு நம்மளுக்கு அல்லாஹ் கொடுத்ததுக்கு கிராட்டிடியூடுங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு ஆளுக்கு வந்து இந்த எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஆஃபீஸில் நம்ம பிரதர் சொன்னது தான். இப்போ நம்ம ஒரு ஆளுக்கு வந்து ஒரு புது சட்டை வாங்கி கொடுக்குறோம், பாவம் கஷ்டப்படுறாரு, சட்டை இல்லாமல் இருக்காருன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு ஒரு புது சட்டை, நல்லா விலை உயர்ந்த சட்டை, நல்லா ஒயிட் கலரில் நல்லா டிசைன் போட்டு, நல்லா பட்டு டிசைன்லாம் போட்டு விலை உயர்ந்த சட்டை, அழகான சட்டையை கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்ததும் அவர் வந்து அந்த சட்டையை தூக்கி வாங்கின கையோட போய் ஒரு அழுக்கு மண்ணில் போட்டு பரட்டி அந்த மாதிரி பண்ணாக்கா எப்படி நம்மளுக்கே கொடுத்தவனுக்கே நம்மளுக்கு கோபம் வரும். நம்ம கொடுத்ததே எப்படி நம்ம எவ்வளோ நல்ல இதுன்னு சொல்லிட்டு அவருக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு பார்த்து நம்ம செஞ்சால் அவர் என்ன இப்படி பண்ணுறாருன்னு. அதேமாரி அல்லாஹ் நம்மளுக்கு இந்த உடம்பை வந்து அவ்வளோ ப்ரெஷியஸாக கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம ப்ராப்பராக நம்ம வந்து மேனேஜ் பண்ணிக்கணும். நம்ம போய் இப்போ வந்து இப்போ உள்ள ஜென்ரேஷனோட இது என்னென்னா, நம்ம ஃபிசிக்கலாக நம்ம வந்து ஒரு எக்ஸசைஸு இது கிடையாது. முன்னாடி நாங்கள் சின்ன பிள்ளையில் போய் வெளியில் போய் கிரிக்கெட்டு அது இதுன்னு விளையாடிட்டு வர மாதிரி இப்போ நம்ம பிள்ளை விளையாடுதுவோம்னா கிடையாது. முக்கால்வாசி நேரம் ஃபோனு கம்ப்யூட்டரு இதுலேயே தான் விளையாடுதுவோ. வெளியில் போய் விளையாட்டுங்கிறது வந்து வெளி உலகமே தெரியாமல் இருக்குது. அதான் இப்போ நானும் அண்ணனும் இப்போ வரும்போது தான் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு வந்தது. நாங்கள் சின்ன பிள்ளையில் வந்து நம்ம ஸ்கூலுக்கு வந்து நம்ம பஸ்ஸில் ஏறி போவோம், அந்த டிக்கெட் எடுக்கிறது, பேலன்ஸு காசு வாங்கிறது. இப்போ தௌஃபீஸ் வயசில் இருக்கும்போது நம்ம வந்து பாக்கெட்லேருந்து காசு எடுத்து கொடுப்போம், அந்த காசு வாங்குறது, நேரத்துக்கு போகணும். அப்புறம் அந்த நேரத்தில் நம்ம பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நம்ம ஸ்கூலுக்கு அவ்வளோ தூரம் நம்ம நடந்து போயிருக்கோம். இதெல்லாம் வந்து இப்போ நினச்சாலே ஆச்சரியமாக இருக்குது. அவ்வளோ தூரமாக அவ்வளோ சின்ன பிள்ளையில் நம்ம நடந்து போனோம். இப்போ நம்ம பிள்ளைவோ அதே வயசில் வந்து அந்த மாதிரி போதுவலா அப்படின்னு சொல்லிட்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸே இல்லாமல் இருக்காங்க. அந்த மாதிரி ட்ராவல் பண்ணுறது, தனியாக ட்ராவல் பண்ணுறது, போய் ஈவன் கடையில் போய் மார்க்கெட்டில் போய் ஜாமான் வாங்குறது, அந்த மாதிரி உள்ள எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இப்போ பிள்ளைகளுக்குலாம் இல்லாமல் இருக்குது. அதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது இப்போ எதுக்கு நான் சொல்ல வந்தேன்னா, இந்த ஃபிசிக்கல் மூமெண்ட்டு எதுவுமே இல்லாதனால புள்ளோலே வந்து இப்போ 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 எனக்கு இந்த வயசில் இப்போ வலி வர்றது, புள்ளவோ காலத்துலலாம் வந்து மேபி 20 வயசுலேயே அவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வரலாம். ஸோ நம்ம வந்து ரொம்ப கவனமாக இருக்குன்னு அந்த ஃபிசிக்கல் மூமெண்ட்டு, எக்ஸசைஸு, நம்ம உடம்பை பார்த்துக்கிறது, எப்படி வந்து நம்ம வந்து ஒரு ஆள்கிட்ட நம்ம புது சட்டையை கொடுத்தோன்னா அவர் எடுத்து குப்பையில் தூக்கி போட்டு அழுக்க பெரட்டினாருன்னு நம்மளுக்கு எப்படி கோவம் வருமோ, அதே மாதிரியான விஷயத்தை நம்ம பண்ணக்கூடாது நம்ம உடம்புக்கு. ஏன்னா அல்லாஹ் வந்து அவ்வளோ ப்ரிசியஸாக நம்மளுக்கு செஞ்சு கொடுத்துருக்காங்க. இதை இவ்வளோ காம்ப்ளிகேட்டடான விஷயம் ஒவ்வொன்றுக்கும் நம்ம உடம்புல எத்தனை நரம்பு இருக்குது, எத்தனை நியூரான்ஸ் நம்ம பிரெயினுக்குள்ளே கம்யூனிகேட் பண்ணுது, கண், இப்படி ஒன்று ஒன்றா சொல்லிக்கிட்டே போகலாம். இப்படி எல்லா விஷயத்தையும் அல்லாஹ் வந்து ஒரு பேக்கேஜாக பர்ஃபெக்டாக கொடுத்துருக்கும் போது அதை நம்ம கேர்லெஸ்ஸாக வந்து இப்போ உள்ள ஜென்ரேஷனில் அந்த டாக்டரே சொல்கிறாங்க, இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு இந்த வலிங்கிறது வந்து ரொம்ப காமனாக இருக்குது. மெயின் காரணம் அவர் சொல்கிறது வந்து ஃபோனை வந்து கையில் வச்சுக்கிட்டே இப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கிறது. பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த C1 அந்த C3 C5 வரைக்கும் உள்ள அந்த ஸ்பைனல் கார்டு இது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அது ஃப்ரண்ட்டில் மூவ் ஆகி இடம் அது அப்பப்போ அவங்க வந்து சரி பண்ணிக்கினேன். அந்த ஏதாவது டக்கின்னு சொல்கிறாங்க, இப்படி கழுத்தை வந்து ஸ்ட்ரைட்டாக ஸ்பைனல் கார்டு பக்கம் நேராக இருக்கான்னு அவங்களே வந்து அரை மணி நேரத்துக்கு ஒருத்தோட நம்ம செக் பண்ணிக்கணும். ஏன்ட்டையும் அவர் சொன்னது அதான், நம்ம கம்ப்யூட்டரில் நீங்கள் ஒர்க் பண்ணும் போதும் அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. உங்களை அறியாமலே வந்து கழுத்து வந்து முன்பக்கம் அப்படி நகர்ந்துடும் அப்படிங்கிறாங்க. ஆனால் இப்போ உள்ள ஜென்ரேஷனில் உள்ளவங்களுக்கு இது வந்து ஃபோனு இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுனால அதிகமாக இப்போ வருது அப்படிங்கிறாங்க. ஸோ நம்ம எல்லாருமே வந்து அந்த ஃபிசிக்கல் மூமெண்ட்டு, எக்ஸசைஸு அந்த மாதிரி உள்ளதில் வந்து கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுன்னு இப்போ நம்மளுக்கு. ஆனால் எல்லாம் எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு நேரம் இல்லைன்னுலாம் கிடையாது. அதுக்குன்னு நம்ம நேரம் ஒதுக்க முடியும். நம்ம ஃபோனை பார்க்குறதுக்கு நம்ம 2 hours 3 hoursன்னு ஃபோனை பார்க்குறதுக்கு டைம் இருக்கும்போது இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு டைம் இல்லாமல் இல்லை. இன்ஷா அல்லாஹ் நம்ம எல்லோரும் அதுக்கு முயற்சி பண்ணுவோம் இன்ஷா அல்லாஹ். அந்த எம்ஆர்ஐ மிஷின்குள்ளே இருக்கும்போது நான் வெளியில் வந்த பிறகு அந்த 15 நிமிஷம் எப்படி என்னால் கடத்த முடிஞ்சின்னு சொல்லிட்டு நான் ரிஃப்ளெக்ட் பண்ணி பார்க்கும்போது, நான் திங்க் பண்ணி பார்க்கும்போது அந்த 15 நிமிஷம், அந்த 12-13 நிமிஷம் எப்படி என்னால் அந்த வலியை தாங்கிட்டு இருக்க முடிஞ்சின்னு சொல்லிட்டு நான் திங்க் பண்ணி பார்க்கும்போது அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு தோணுது வந்து அல்லாஹ்வை நினைவு கூர்ந்ததுனால தான் என்னால் தாங்க முடிஞ்சிச்சு அந்த வலின்னா ஒரு உள்ளே போய் ஒரு 10-15 செகண்ட்லேருந்தே இந்த சைடில் அந்த ஆர்ம்ஸ் பக்கத்துலேருந்து கழுத்து தலை வரைக்கும் ஃபுல்லாக அப்படியே வலி பில்டப் ஆகிக்கிட்டே இருந்துச்சு.
ஒரு சுச்சுவேஷனுக்கு அப்புறம் நான் வந்து ஃபுல்லாக நம்ம அல்லாவை நினைவு கூர்ந்து அந்த மாதிரி இருந்ததுனால தான் என்னால் முடிஞ்சிச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் அதே மாதிரி தான் குரானில் ஒரு வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறாங்க, சூரா 13:28 அல்லாவை நினைவு கூறுதல் மூலயமா உங்கள் மனசு சாந்தி அடையுது அப்படிங்கிறாங்க. இது வந்து என்னோட வலி கஷ்டம்னு மட்டும் இல்லை, நம்ம எந்த கஷ்டத்தில் இருந்தாலும் சரி, எந்த சிரமத்தில் இருந்தாலும் சரி, நம்ம அல்லாவை நினைவு கூறுதல் மூலயமா நம்ம மனசு வந்து அமைதி அடையுது. அது அமைதி அடையுதுன்னா இந்த சென்ஸ் அது வந்து ஹாப்பினஸ்ன்னு சொல்லலாம். அமைதியாக இருக்கிற மனசு தான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிற மனசு. ஸோ அதை நம்ம நினப்பு வச்சுப்போம். எந்த ஒரு சிரமத்துலேயும் நம்ம வந்து நம்ம வந்து நார்மலாக வந்து கஷ்டமான நேரத்தில் அல்லாஹ்வை நினைவு கூறுவோம், மகிழ்ச்சியான நேரத்தில் மறந்துடுவோம். அந்த ரொம்ப கஷ்டமான நேரத்துலையும் அல்லாஹ்வை நினைவு கூறுதல் மூலிமா அல்லாஹ் சொல்கிறாங்கல்ல உங்கள் மனசு சாந்தி அடையுதுன்னு, அதை நம்ம இன்ஷா அல்லாஹ் நம்ம நினப்பு வச்சுப்போம். அதே நேரத்தில் அல்லாஹ்ட்ட நன்றியுடையவர்களாக இருக்கிறதுனா எல்லாமே சரியாக இருக்குது, எல்லாமே கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு இருக்கும் போதே அல்லாஹ்ட்ட அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லிட்டு அல்லாஹ்க்கு நன்றி செலுத்துறது, அதையும் நம்ம இன்ஷா அல்லாஹ் ஞாபகம் வச்சுப்போம். தொடர்ந்து பார்ப்போம். தூபிலல்லாஹ், பாவ மன்னிப்பு கேட்போம். அல்ஹம்துலில்லாஹ் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு. வணக்கத்துக்குரியவர் அல்லாஹ் ஒருவரே, அவரை தவிர வேறு தெய்வம் இல்லை. சூரா 13:14 அல்லாஹ் சொல்கிறாங்க, இம்ப்ளோரிங் ஹிம் இஸ் த ஒன்லி லெஜிட்டிமேட் சப்ளிகேஷன். அல்லாஹ்வை நினைவு கூறுதலுக்கு தான் நம்மளால் அதான் ஒரே சரியான பரிகாரம் அப்படின்னு சொல்கிறாங்க. அல்லாஹ்வை நினைவு கூறுதல் மட்டும்தான் ஒரே பரிகாரம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதே நேரத்தில் அதே மாதிரி சூரா 2 வசனம் 286 ஆயத்துல் குர்சியில் வரோம்ல, எந்த ஒரு ஆன்மாக்கும் அதுக்கு விதிக்கப்பட்டது எவ்வளவோ, அதை சம்பாதிச்சது எவ்வளவோ, அதுக்கு மேலே நான் வந்து கஷ்டத்தை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எனக்கு இந்த கழுத்து வலி வந்ததுன்னு சொல்லிட்டு நான் நினச்சி பார்க்கும்போது இது வந்து என்னால் வந்தது தான். நான் வந்து அதிகமான நேரம் ஒரே பொசிஷனில் உட்காந்துருந்தது, நான் என்னோடய போஸ்டரை சரி பண்ணிக்கிட்டு உட்காந்துருந்தா அந்த வலி வந்திருக்காது. அல்லாஹ்வால தான் இது வந்துச்சு அப்படிங்கிறதுக்கு. அல்லாஹ் வந்து எதுவுமே எந்த ஒரு கஷ்டத்தையும் அல்லாஹ் நாடுறது கிடையாது. எல்லா கஷ்டமும் நம்மளுக்கு ஏற்படுத்திக்கிட்டது தான். இப்போ நம்மளுக்கு உடம்பு சரியில்லை, உடம்பு உபாதை ஏதாவது வருதுன்னா கூட அதுக்கு வந்து நம்ம செஞ்ச விஷயத்தோட ரிப்ளையாக தான் இருக்கும் அந்த விஷயம். ஸோ அதை இன்ஷா அல்லாஹ் நம்ம கவனம் வச்சுப்போம். அல்லாஹ்கிட்டேருந்து எந்த கஷ்டமும் வராது. அதே நேரத்தில் நம்ம கஷ்டத்தை தூண்டுறதுக்கு வந்து சைத்தான் வந்து நம்மளை கஷ்டப்படுத்தி அல்லாஹ்வை மறக்க செய்கிறதுக்காக பண்ணுவான். நம்மளுக்கு கஷ்டம் சிரமம் அந்த மாதிரியான சுச்சுவேஷனை உருவாக்குறது எல்லாமே. ஆனால் எல்லாத்துக்கும் மேலே நம்ம அல்லாஹ்கிட்ட நம்மளுக்கு நல்லது நடக்கும் போதுலேருந்தே எல்லாமே அல்லாஹ்னு சொல்லிட்டு நம்ம அல்லாஹ்கிட்ட நம்ம கிராட்டிடியூடாக இருக்கும்போது நம்ம அல்லாஹ்வோட அந்த அல்லாஹ்வோட அந்த சர்க்கிள்குள்ளே நம்ம போயிட்டோம்னா சைத்தானால் தீண்ட முடியாது. நம்ம அல்லாஹ்க்கு முழுமையாக அடிபணிந்தவர்களாக இருக்கும்போது சைத்தானோட கிசுகிசுப்பு வந்து நம்மளை பாதிக்காது. இதுக்கு ஒரு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் எந்த அளவுக்கு பொறுமையாக இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஐயூப் நபி ஸ்டோரியில் யூசுஃப் நபி சின்னப்பிள்ளையாக இருக்கும்போது அவங்களோட பிரதர்ஸ் வந்து கொண்டு போய் அவங்கள போய் தொலைச்சிட்டு வராங்கல்ல, போய் கிணத்துல தள்ளி விட்டுட்டு அவரை வந்து ஒரு ஓனாய் வந்து பிடிச்சிட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போலியான ரத்தத்தை தடவி அந்த சட்டையை காட்டுறாங்க. அது எப்படின்னா அந்த ஸ்டோரியில் அல்லாஹ் சொல்கிறாங்க, அது குரானில் அந்த வசனம் வருது, யூசுஃப் நபியோட ஸ்டோரியில் வந்து உங்களுக்கு நிறையா படிப்பினை இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதுக்குள்ளே நம்ம டீப்பாக பார்க்கும்போது எப்படி இந்த கதை தொடங்குச்சோ, அந்த ரத்த கரைஞ்ச சட்டையோட கதை தொடங்குது. கடைசியில் வரும்போது யூசுஃப் நபியோட சட்டையை கொடுத்து இதை வந்து உங்கள் அத்தா ஃபோர்ஸாக தூக்கி எறிங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல வந்து எல்லாமே சரியாகுது. இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுறது வந்து ரத்தம் பறிஞ்ச கரையோட அந்த சட்டையை கொண்டு போய் யூசுஃப் நபியோட சட்டையை வந்து ஐயூப் நபி ஜேக்கபுக்கு அவங்கள்ட்ட கொண்டு போய் அந்த சட்டையை கொடுக்குறாங்க. அதை பார்த்துட்டு அவங்களுக்கு வந்து நீங்கள் ஏதோ திட்டம் தீட்டிட்டு தான் வராங்க, என்னோட ஒரே நிலை என்னன்னா நான் அமைதியாக இருக்கிறது தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அமைதியாக இருந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த கதை நம்மளுக்கு தெரியும், அந்த ஃபுல் ஸ்டோரி.
அதுக்கு கடைசியில் வந்து அந்த அவங்களோட பிரதர்ஸ் கிட்ட வந்து யூசுஃப் நபி வந்து அவங்க சட்டையை கொடுத்து இதை வந்து உங்களோட அது தந்தை மூஞ்சில எரிங்க அப்படின்னு வருது. எரிங்க எல்லாம் எரிங்க அப்படின்னு சொல்லும்போது அப்போ வந்து அவங்களோட கண் விஷயம்லாம் சரியான மாதிரி வருது. எப்படி வந்து இந்த கஷ்டம் ஸ்டார்ட் பண்ணது ஒரு சட்டை அந்த இதுலேருந்து வந்து அதேமாதிரி வந்து நிறைய இது வந்து நம்ம அந்த சைக்கிள் கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த ஸ்டோரி ஆரம்பம் முடிவு கரெக்டாக வர மாதிரி இந்த மாதிரி வந்து இன்னும் நம்ம நிறையா பார்க்கும்போது யூசுஃப் நபி ஸ்டோரியில் இன்னும் நிறையா விஷயம் எனக்கு தோணுச்சு. அந்த இதை நான் படிக்கும்போது நிறைய விஷயம் நுணுக்கமாக பார்க்கும்போது அதில் நிறைய விஷயம் வந்து அல்லாஹ் நம்மளுக்கு புரிய வைக்கிறாங்க. அது இன்ஷால்லாஹ் நம்ம இன்னும் டீப்பாக பார்க்கும்போது அல்லாஹ் சொல்கிறாங்கல்ல, அல்லாஹ் சும்மா சொல்லலை, இதில் உங்களுக்கு படிப்பினை இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அது இன்னும் நம்ம ஆராய்ஞ்சி இன்ஷால்லாஹ் நம்ம பார்க்கணும். அதேமாரி நம்ம பூமியில் நம்ம எவ்வளோ நம்மளுக்கு சிரமம் அந்த மாதிரி வந்தால் கூட இது எல்லாமே வந்து டெம்ப்ரவரி ட்ரையல்ஸ் தான். டெம்ப்ரவரி ட்ரையல்ஸ்னால் எல்லாம் ஒரு நிரந்தரமானது கிடையாது. ஆனால் மறுமையில் நம்மளுக்கு கிடைக்க போகிறது வந்து நரகமோ சொர்க்கமோ அது வந்து நிரந்தரமானதாக இருக்குது. அந்த நிரந்தரமான சொர்க்கத்துக்கு நம்ம எல்லாரும் இன்ஷால்லாஹ் முயற்சி பண்ணி நம்ம வந்து நம்மளோட ஃபோக்கஸ் வந்து அந்த நிரந்தரமான சொர்க்கத்துக்கு, இந்த பூமியில் நம்மளுக்கு டெம்பரவரியாக நடக்கக்கூடிய விஷயம் டெம்பரவரி. ஏன்னா இந்த பூமியில் நம்ம என்ன ஒரு செகண்டும் நம்மளுக்கான டெஸ்ட்டாக இருக்குது. மரணம் வரைக்கும் நம்மளுக்கு அந்த டெஸ்ட் இருக்குது. அதில் நம்ம இன்ஷால்லாஹ் நம்ம கவனமாக இருப்போம். நிரந்தரமான அந்த சொர்க்கத்துக்கு இன்ஷால்லாஹ் நம்ம எல்லாரும் ஃபோக்கஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் டிரான்ஸ்ஃபார்மிங் சஃபரிங் இன்டு வர்ஷிப். நம்மளுக்கு நடக்கக்கூடிய கஷ்டம் ஏதாவது சிரமம் இருந்தால் கூட அதை வந்து ஒரு வழிபாடாக வணக்கமாக நம்ம வந்து மாற்றிக்கணும். அந்த மாதிரி கஷ்டமான நேரத்தில் அல்லாஹ்வை நினைவு கூறுறது. இப்போ எனக்கு எப்படி நான் இந்த எம்ஆர்ஐ இதில் இந்த சவுண்டை வந்து எப்படி எனக்கு தானாக எனக்கு வந்து திக்ராக மாற்றிக்கணுங்கிற மாதிரி தோணி நான் திக்ரு பண்ணிக்கிட்டே இருந்தேன்னா, இது எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். அந்த மாதிரி நம்ம கஷ்டமான நேரத்துலையும் அதை வந்து நம்ம வந்து அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய விஷயமாக நம்ம மாற்றிக்கின்னு, அடுத்தது அல்லாஹ்கிட்ட முழுமையாக அடிபணிந்தவர்களாக இருக்குன்னு, யாரையும் நம்ம ரிலே பண்ணி இல்லை, யாரையும் சார்ந்து நம்மளுக்கு இல்லை. யார் எவ்வளோ பெரிய பவரில் இருந்தாலும் அதெல்லாம் நத்திங்கு. அல்லாஹ்வை சார்ந்து இருக்கிறது மட்டும்தான் நம்மளுக்கு ஒரே தங்குமிடம் அல்லாஹ்வை சார்ந்து இருக்கிறது மட்டும்தான். அதுக்கப்புறம் மறுமைக்கான ப்ரிப்பரேஷனை நம்ம எப்படி ஒரு ட்ராவலுக்கு இப்போ ஒரு பயணத்துக்கு போகிறோம் இல்லை அந்த மாதிரி போகும்போது நம்ம எவ்வளோ நாள் தங்க போகிறோம், எல்லா ட்ரெஸ்ஸும் இருக்கா, பாஸ்போர்ட் இருக்கா, இது டிக்கெட் இருக்கா, இல்லை அங்கே போய் உள்ளதுக்கு ஏதாவது டாக்குமெண்ட்ஸு எல்லாமே இருக்கா, எல்லா பேப்பரும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எப்படி ஒன்றுக்கு 4 தடவை நம்ம செக் பண்ணிவிட்டு நம்ம எல்லாத்துக்கும் தயாராகி கிளம்புறோமோ அந்த மாதிரி இல்லாமல் அந்த மாதிரி நம்ம மறுமைக்கு நம்ம வந்து எல்லாத்துக்கும் ரெடியாக இருக்கோமா. நம்ம வந்து அல்லாஹ் கூடாதுன்னு சொன்னது இந்த புறம் பேசக்கூடாது, கோவப்படக்கூடாது, கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணக்கூடாது, மற்றவங்களாம் வந்து கனிவான முறையில் நடத்தணும். இதெல்லாம் ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம அப்ளை பண்ணியிருக்கோமா. ஏன்னா மறுமைக்கு தயாராகிக்கணும். நம்மளுக்கு எந்த நேரம் நம்மளுக்கு முடிவு வரும்னு தெரியாது. ஸோ நம்ம அதுக்கான நம்மளை தயார்படுத்திக்கிட்டோமா, ரெடி ஆக்கிக்கிட்டோமா அப்படிங்கிறத நம்ம இன்ஷால்லாஹ் நம்ம வெரிஃபை பண்ணி பார்த்துக்கின்னு, அதுக்கப்புறம் சைத்தான் நம்மளை கஷ்டப்படுத்துறதுல தான் ஃபோக்கஸாக இருப்பான். அந்த சைத்தான்ட்டேருந்து பாதுகாப்பாக அல்லாஹ்கிட்ட கேட்டுக்கின்னு, சைத்தான் நம்மளுக்கு தூண்டக்கூடிய, ஏன்னா இப்போ சைத்தானோட இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் பல புது ரூபத்தில் வரும். இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும், இப்போ மொபைல் ஃபோன் வராத வரைக்கும் சைத்தானோட இன்ஃப்ளூயன்ஸும் மொபைலில் கிடையாது. இப்போ மொபைலில் சைத்தானோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. பிள்ளைங்க வந்து தப்பான விஷயங்களை பார்த்து அதுக்கு அந்த இதை அடாப்ட் பண்ணிப்பாங்க. ஈவன் கேம்ஸு அந்த மாதிரி உள்ளது பார்க்கும்போது தப்பான விஷயத்த ஒரு நல்ல விஷயம் மாதிரி உள்ளே புகுத்துறது, ஒரு தப்பான விஷயத்தை வந்து இது வந்து நார்மல் தான் அப்படிங்கிற மாதிரியான உள்ள மனப்பான்மையை மனசுக்குள்ளே புகுத்துறது. இது எல்லாம் வந்து இப்போ நடக்கக்கூடிய இப்போ ஈவன் அன்றைக்கி சொன்ன அந்த ரோப்ளாக்ஸ் கேமில் இப்போ இன்னொரு ஆள்கிட்ட போய் திருடிட்டு வர்றது தான் அந்த கேமோட டாஸ்க்கு. இன்னொரு ஆள் சேர்த்து வச்சுருக்கிறத போய் திருடிட்டு வந்து உன் இடத்துல கொண்டு வந்து வச்சுக்கணும்.
அதேமாரி உன் இடத்துல யாராவது எடுத்துகிட்டு போனாக்கா அவனை போய் அடிக்கின்னு அதை வந்து பாதுகாக்கணும். ஏன்னா இன்னொரு ஆள்கிட்டேருந்து திருடிட்டு வர்றது தான் அந்த கேமோட டாஸ்க்கே அப்படி இருக்குது. அப்படிலாம் இருக்கும்போது ஏன்னா இந்த மாதிரியாவே பிள்ளைகள் பழகுனாங்கன்னா இன்னொரு ஆள்கிட்டேருந்து ஒரு பொருளை எடுக்கிறது அப்படிங்கிறது வந்து இது வந்து நார்மல் தான் அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். ஸோ இன்ஷால்லா இது எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன். இந்த மாதிரியான விஷயங்கள் நிறையா இருக்குது. நம்ம எல்லாத்துலேயுமே நம்ம இன்ஷால்லா கவனமாக இருப்போம். தொழுவை நிலைநாட்டுவோம். வாக்கி முசலாத்.